Hi, this is Suresh from Bayline Properties. Today we are at the New Tech Elevate 21 அப்படின்ற ப்ராஜெக்ட்டில் இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொட்டிவாக்கம் ஆன் மெயின் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்குது. இது ரெடி டு மூவ் இன் அப்பார்ட்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு சி ஃபேசிங் யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. ரொம்ப லிமிட்டடான யூனிட்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட்லேயே அவைலபிள் இருக்குது. ஒன்லி 3 BHKs மட்டும் தான். ஸோ இது வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு நம்ம பெருங்குடிக்கும் அடையாருக்கும் சென்ட்ரலில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம உள்ளே போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது, யூனிட்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இந்த எலிவேட் 21 ப்ராஜெக்ட்டோட ரூஃப் டாப்பில் நிற்கிறோம். நம்மளுக்கு ரூஃப் டாப்பில் தான் அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இன்ஃபினிட்டி பூல் வந்தது. ஓவர் லுக்கிங் பீச்சோட சி ஃபேஸிங்கோட நம்மளுக்கு ஒரு இன்ஃபினிட்டி பூல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரூஃப் டாப்பில் நம்மளுக்கு வந்து ஆம்பி தியேட்டர் கொடுத்துருக்காங்க. பார்பிக்யூக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பார்பிக்யூ குக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்பில் நம்மளுக்கு க்ளப் ஹவுஸ் இருக்குது. க்ளப் ஹவுஸில் நம்மளுக்கு ஜிம், கோவர்க்கிங் ஸ்பேஸ், யோகா சென்டர் இது எல்லாமே இருக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மினி பார்ட்டியால் வித் மினி தேட்டரோட நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு லிமிட்டட் யூனிட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த யூனிட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். நம்ம வந்து எலிவேட் 21 அப்படின்ற ப்ராஜெக்டோட ரூஃப் டாப்பில் நிற்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OMR என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம அடையார்லேருந்து OMR என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா கொட்டிவாக்கம், பெருங்குடி அப்படி தான் நம்மளுக்கு என்ட்ரு ஆகும். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் வந்து கொட்டிவாக்கமில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு, ரெடி டு மூவ் இன் ப்ராஜெக்ட். ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா DLFோட டவுன் டவுன் ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் தென் ஆப்போசிட்டில் இன்ஃபோசிஸ் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் நம்மளுக்கு 1.05 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரெஸ்டீஜ் வந்து ஃபோரம் மால் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 200 மீட்டர்ஸில் ஹாலிடே இன்னோட ஹோட்டல் இருக்குது. அண்ட் தென் வந்து ஒரு 100 மீட்டர்ஸில் ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைமான லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் ஒரு சி வியூ அப்பார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிள் ஃபார் சேல். இப்போதைக்கு நம்ம இந்த என்டையர் டவர்லேயுமே நம்மளுக்கு 3 BHK மட்டும்தான். தெர் இஸ் நோ 2 BHK ஆர் 4 BHK கான்செப்ட் இன் திஸ் அப்பார்ட்மெண்ட். இருக்கிறது உங்களுக்கு வந்து 3 BHK 2 டாய்லெட் ஆர் 3 BHK 3 டாய்லெட். ஸோ இந்த வேரியண்ட்டில் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. யூனிட்ஸ் நம்மளுக்கு வந்து சி ஃபேஸிங்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து யூனிட்ஸ் போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்டோட டாப் ஃப்ளோரில் இருக்க சி வியூ அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ வெஸ்ட் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட். என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வி கெட் அ டிஜிட்டல் டோர் லாக். ஸோ நம்மளுக்கு வந்து விசிட்டர்ஸ் அதிகமாக வரனால டேப் போட்டு மறைச்சிருக்காங்க. பட் வி கெட் அ டிஜிட்டல் டோர் லாக். அண்ட் தென் as soon as we enter நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபயர் ஏரியா இருக்குது. ஃபயர் ஏரியாவிலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா வி கெட் அ மேசிவ் லிவிங் கம் டைனிங்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30x11 என்ற டைமென்ஷனில் இருக்கும். அண்ட் தென் வி ஹேவ் அ என்லெஸ் சி வியூ வந்து நம்மளுக்கு இந்த பால்கனிலேருந்து கிடைக்கும். வி ஹேவ் அ ஹியூஜ் பால்கனி இயர். ஸோ பால்கனி வந்து நம்மளுக்கு எல்லா பெட்ரூமுக்கும் கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து பெட்ரூம் பால்கனிலேருந்து இந்த என்டையர் பால்கனியுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்டையர் சியும் தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து சிட்டியோட வியூவும் இருக்கும் அண்ட் தென் சியோட வியூவும் இருக்கும். திஸ் இஸ் ஐ எவர் சீன் த க்ளோசஸ்ட் டு த சிட்டி. இந்த OMR ஸ்டேட்ஸ்லேயே நான் வந்து பார்த்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோசர் டு த சிட்டியாக இருக்குது OMRல இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் அவுட் த ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 11x14 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹேவ் அ ஸ்லைடிங் விண்டோஸ். இந்த இடத்துல நமக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் டஃப் அண்ட் கிளாஸ். ஸோ ஸ்லைடிங் விண்டோ திறந்தீங்கன்னா யூ கெட் அ என்லெஸ் சி வியூ அண்ட் தென் சிட்டி வியூ. அண்ட் தென் இதில் நம்மளுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமில் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜாகுவாரில் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டோட்டோன்ற பிராண்ட்லேயும் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ப்ரீமியமான பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம். ஸோ செகண்ட் பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து அதே சேம் நம்மளுக்கு 11x14 சைஸ் தான். வி கெட் அ சேம் பாத்ரூம் ஹியர். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குட் திங் தட். அண்ட் தென் இதோட கெஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம் விச் இஸ் தேர்ட் பெட்ரூம். ஸோ தேர்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம்க்கான காமன் டாய்லெட், கெஸ்ட் டாய்லெட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டாய்லெட் சைஸஸ் எல்லாமே ஆவரேஜ் அபவுட் 8.5 அப்படின்ற டைமென்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. 8x5 அப்படின்ற டைமென்ஷனில். ஸோ கெஸ்ட் பெட்ரூம்லேருந்து பார்த்தாலும் யூ கெட் அ ஹியூஜ் ஃப்ளோர் டு சீலிங் ஸ்லைடிங் விண்டோஸ் வித் சி வியூ வந்து உங்களுக்கு இந்த யூனிட்லேருந்து வரும். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டோட கிச்சன் ஏரியா பார்த்துருவோம். ஸோ கிச்சனில் வந்து நம்மளுக்கு ட்ரை ஏரியா, வெட் ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் தென் நம்ம டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கிச்சன் டாப்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ வராது எல்லாமே உங்களுக்கு கிச்சன் டாப் கூட பண்ணுறது கிடையாது. நீங்கள் தான் அதை வந்து இன்டீரியர் பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் இட்ஸ் நாட் டன் வித் எனி இன்டீரியர்ஸ். நம்ம தான் இன்டீரியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்
for sale by builders. Another apartment in 18th floor. So first நம்ம பார்த்தது வந்து 20th floor. ஸோ இது வந்து அதுக்கு கீழே 18th floor. இந்த அப்பார்ட்மெண்ட்டும் சிவி அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டோர் ஃபேஸிங் எந்த இடத்துலையுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த இடத்துலையும் வந்து செட் பேக் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபீலே இருக்காது, ஒரு தனி வில்லாவில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு அனதர் சி ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டை இது பண்ணுவோம். ஸோ as soon as we enter நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபாயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லிவிங் கம் டைனிங் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. டெலிவரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். என்கிட்ட நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. லிவிங் கம் டைனிங்கோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 26/11 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து we have a endless sea view and city view இருக்குது இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு. ஸோ பெட்டர் sea view and city view இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் உங்களுக்கு ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்டையர் பால்கனியுமே நம்மளுக்கு வந்து இன்டர் கனெக்டட். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து என்டையர் பால்கனியுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், வந்து ஹால், கிச்சன் எந்த பெட்ரூம்க்காக இருந்தாலும் இந்த யூனிட்டை சூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இது வந்து ஒரு கார்னர் யூனிட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த யூனிட்டில் நம்மளுக்கு பால்கனி வந்து ஸோ வாக்கிங் பாத் மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த யூனிட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 11/14 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஆக்சஸ் அ விண்டோ இயர். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃப்ளோர் டு சீலிங் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டஃப் அண்ட் கிளாஸோட ஒரு ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து சிபி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். ஸோ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம். செகண்ட் பெட்ரூம் ஒரு சைஸும் சேமஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் 14/11 ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்னவோ அதுதான் செகண்ட் பெட்ரூம் சைஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சிட்டி வியூ இருக்குது, வித் சி வியூவும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து என்டையர் பெருங்குடி, ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இங்கேருந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. அண்ட் தென் என்டையர் பீச் வித் சிட்டி நீங்கள் இதை ஃபுல்லாகவே வந்து இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு யூனிட் தான் இந்த யூனிட். இது ரொம்ப யூனிக்கான யூனிட், ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கெஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். ஸோ கெஸ்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் வந்தது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. கெஸ்ட் பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு பால்கனி ஆக்சஸ் இருக்குது வித் ஸ்லைடிங் டோர்ஸ். ஸோ உங்களுக்கு நிறைய லைட் அண்ட் வென்டிலேஷன் இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்டோட இது வீடியோ பார்க்கும்போதே தெரியும், நிறைய கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய லைட்டிங் இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் டாப் ஃப்ளோரில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டர் வியூஸும் இருக்கும். இது வந்து இந்த யூனிட்டோட கிச்சன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கிச்சன் டாப்ஸ்லாம் வந்து போட்டுட்டாங்க, செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரை ஏரியா, வெட் ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டிஷ் வாஷர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கிச்சனில் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கிச்சன் டாப்ஸ்லாம் வந்தது. நம்ம வந்து ஒரு மைனர் இன்டீரியர் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நம்மளுக்கு 3 BHK 2 டாய்லெட்டும் இருக்குது. ஸோ விச் இஸ் என்ட்ரி லெவல் யூனிட் இன் திஸ் அப்பார்ட்மெண்ட். ஸோ அது வந்து 3 BHK 2 டாய்லெட் 1350 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 1700 1800 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 3 BHK பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது 1350 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK 2 டாய்லெட் அப்படின்ற ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் மாடல் அப்பார்ட்மெண்ட். ஸோ மாடல் அப்பார்ட்மெண்ட் கிடையாது, இது ஆக்சுவல் அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு. ஸோ என்ட்ரு ஆனோடனே வி கெட் 5-way ஓப்பன் அவுட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் டோர்லாம் கொடுத்துருக்காங்க. பில்டர் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு மேசிவான லிவிங் கம் டைனிங் வந்து லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11/25 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃப்ளோர் டு சீலிங் விண்டோ வந்தது, ஸ்லைடிங் விண்டோ வித் பால்கனியோட. ஸோ இதுதான் நம்மளுக்கான என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்கிற ஒரு யூனிட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து இந்த சைடில் வந்தது. மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 11/14 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து யூ கெட் ஆக்சஸ் ஃபார் பால்கனி. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளோர் டு சீலிங்க்கு உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு பாத்ரூம் வந்தது. பாத்ரூம் சைஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8/5/8 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாகவா ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டோட்டோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு க்ளாத்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3rd பெட்ரூம். ஸோ இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி. ஸோ இது வந்து இங்கேயும் நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் ஃப்ளோர் டு சீலிங் 8ல் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் இதுக்கு வந்து இது வந்து 3 BHK 2 டாய்லெட் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து காமன் டாய்லெட் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த BHKக்கும் உங்களுக்கு அதுக்கும் காமன் டாய்லெட் இது தான்.
ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு அவுட்டர்லேயே ஒரு சிங்க் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சிங்க்கும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிச்சன் ஏரியா இருக்குது. கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன பூஜா ஸ்பேஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே நம்மளுக்கு வந்து ஒரு 8x8 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரை ஏரியா, வெட் ஏரியா தனியாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, டிஷ் வாஷனுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஓவராலாக நம்மளுக்கு வந்து 30+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரூஃப் டாப்பில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரூஃப் டாப்பில் நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டி பூல், அண்ட் தென் ஆம்பி தியேட்டர், மினி பார்ட்டி ஹால், மினி தியேட்டர், அண்ட் தென் வந்து ஜிம்மு, கோவர்க்கிங் ஸ்பேஸ், அண்ட் தென் யோகா ஸ்பேஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ரூஃப் டாப்பில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் லெவல்லையும் நம்மளுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாலிபால் கோர்ட் இருக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு கிரிக்கெட் கோர்ட் இருக்குது. அது இல்லாமல் இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எலிவேட் பண்ணி இது வந்து டபுள் ஹைட் சீலிங் வரும் உங்களுக்கு என்ட்ரி ஆர்ச்சு. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் எலிவேட் பண்ணி கிட்ஸ் ப்ளே ஏரியா தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நியோடெக் எலிவேட் 21 அப்படின்ற ப்ராஜெக்டோட ஆக்சுவல் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருந்துருப்போம், ஆக்சுவல் யூனிட்ஸ் பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு லிமிட்டடான யூனிட்ஸ் மட்டும்தான் சீ ஃபேஸிங்கில் அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட்டில் என்டையர்லி 3 BHK மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள். 3 BHK 2 டாய்லெட், 3 BHK 3 டாய்லெட், 3 BHK 2 டாய்லெட் இருக்குதுன்னா 1350 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதுவே 3 BHK 3 டாய்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1750 ஸ்கொயர் ஃபீட், 1800 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ளோர் பிளான் தெரிஞ்சுக்கணும், ப்ரைஸிங் தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரி மோர் சென்னை ரியல் எஸ்டேட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேலியன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on our next video. Bye.